கருப்பசாமி மறுபடி வனவாசி போயிடுச்சுப்பா. வனவாசி எனக்கு நல்லபடியாக கறிக்கடை ஓடணும். எனக்கு கறி கடை வந்து நல்லா ஓடணும். முடிஞ்சதை அவுக்கக்கூடாதுமானே சொல்லிடு. வேற வேணா கவரில் போட சொல்லு. மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டு வாப்பா. மக்களை ஒரு சில பிரச்சனை, அதே போல் கறிக்கடையும் உனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுத்து அதே மாதிரி இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுக்கணும். அப்படி தாண்டாமானே. அதனால் போடுறதெல்லாம் நம்ம எதிர்பார்த்த நேரத்துக்கு எதிர்பார்த்ததெல்லாம் எதுவுமே நடக்க மாட்டேது. அதனால் கருப்பசாமி நம்ம நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்து அதே போல் உனக்கு நல்லபடியாக உனக்கு வியாபாரத்தையும் உனக்கு நாளையிலேருந்து உனக்கு நல்லபடியாக அமைச்சு தரேன். ஒரே ஒரு ஆள் இடைஞ்சல் உனக்கு இருந்து மேல் கையில் ஒருத்தர் நிற்கிறான், சரியா? அவனை நாளையிலேருந்து நான் கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்து இதை கொண்டுட்டு போய் கடையில் வச்சிரு. கிட்டவா, இதை கொண்டுட்டு போய் கடையில் வச்சிரு. நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி நாளையிலேருந்து உனக்கு நல்ல வியாபாரத்தை கொடுத்து கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். எனக்கு வர்ற பௌர்ணமிக்கு எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். கருப்பன் கூட வரும்போது கருப்பசாமி மறுபடியும் நெருப்பரைச்சல் போயிடுச்சுப்பா. நெருப்பரைச்சல். கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி வியாபாரம் ஒரு சுமாராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா மறுபடியும் வியாபாரம் விழுந்துருச்சு. அதே போல் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக வாரிசு பிறக்க வரைக்கும் பொறுமையிடுறாம்மா. நான் நல்லபடியாக வாரிசு நான் உனக்கு கூப்பிட்டு கொடுத்துட்டேன்னா கொடுத்துட்டேன். போய் காலில் விழுந்துட்டு ஓடு. சண்டை ஒரு பக்கம் இருந்தாலும் வீட்டில் ஆளை மதிக்காமல் இருந்தாலும் நம்ம கேட்ட மாதிரி ஒரு வரத்தையும் கொடுத்து வாரிசும் கொடுத்தாச்சு. அதில் நல்லபடியாக கொண்டாந்து சேர்த்தியாச்சு. அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்த விட தொழிலும் சுத்தமாக இல்லை அப்படின்னு இப்போ வியாபாரம் கொடுத்துருப்பேனே, கொடுத்தனா இல்லையா? அதே போல் கருப்பசாமி உனக்கு வியாபாரம் இதே மாதிரி நிற்காம உனக்கு வியாபாரத்தை கருப்பசாமி ஓட்டி கொடுத்தா போதும் இல்லை. அதே போல் அமைச்சு தர மறுபடியும் போய் காலில் வந்துட்டுவோம். அதனால் ஒரு வியாபாரத்தில் மட்டும் ஏமாற்றி விட்டான். மொத்தம் பண்ணினது 3, அதில் 2 எப்படி ஓரளவுக்கு தம் பிடிச்சி வந்துருச்சு. 1 மட்டும் சுத்தமாக ஏமாற்றிட்டான். அப்படி தானே? அதனால் ஏமாத்தினது கருப்பசாமி இன்னொரு ஒரு வாரம் பார்ப்போம். இன்றைக்கி என்ன கிழமை? அடுத்த புதன் வரைக்கும் வாய்ப்பு. நீ கூப்பிட்டுலாம் பேச வேணாம். நம்ம நினச்சது போல் ஒரு 60,000 வரலினாலும் பரவாயில்ல. எவ்வளோ வர வேண்டியது? 60,000. அவ்வளோ 60,000 வரலினாலும் பரவாயில்ல. கடைசிக்கு கையில் இருக்கிறதாவது இருந்தால் இதை பிடிச்சிக்க அப்படின்னு கொடுத்தா பார்ப்பேன். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் கருப்பசாமி கதறிட்டு உன் பணத்தை கொண்டாந்து கொடுக்குற மாதிரி அமைச்சு தந்துட்டேன். அதனால் அந்த காசு வெளியில் போகிறதுக்கு எங்கேயும் நான் விட மாட்டேன். கிட்டவா. அதே மாதிரி இன்னும் வியாபாரம் எந்த வியாபாரமும் உனக்கு நிற்காமல் நான் கருப்பசாமி அமைச்சு தரேன். வாரத்தில் ஒரு முறை எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்து கொடுத்துடணும். ஒரு 5 மாதத்துக்கு வாரத்துக்கு ஒரு முறை இப்படி தவறாமல் கொடு. உனக்கு தடங்கள் எல்லாம் நீக்கி கொடுத்து அதே மாதிரி மருமகளை வந்து மகளாக சண்டை இல்லாமல் நான் சேர்ந்து வாழ்கிற வாய்ப்பும் உருவாக்கி கருப்பை காப்பாற்றினா போதுமில்ல. இது 5 மாதம். 5 மாதத்துக்கு அப்புறம் இன்னொருத்தர் என்னை ஏமாற்றிருக்கான், அப்படி இல்லையா? 5 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த சீட்டை மறுபரிசீலனை பண்ணி உனக்கு சீக்கிரமாக உனக்கு அதை ஏற்பாடு பண்ணி அதையும் வாங்குறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? கருப்பன் கூட வரும்போது கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் ஜந்த உறுப்பான். கருப்பசாமி மறுபடி கள்ளக்குறிச்சி வரிச்சுப்பா. கள்ளக்குறிச்சி நான் வந்து மெக்கானிக்கு, அப்படியே இல்லையடமானே. சரி, அப்படியே போய் காலில் வந்துட்டு ஓடு. உனக்கு வந்து காங்கிரீட் சம்மந்தப்பட்டது எனக்கு விலை முடிக்கணும் கருப்பசாமி வந்து கேட்டேன். உனக்கு முடிச்சு கொடுத்துட்டேனா போய் காலில் வந்துட்டு ஓடு. அதே போல் உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்த மாதிரியே உனக்கு நல்லபடியாக வாடகைக்கும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து அதே போல் கருப்பசாமி உனக்கு மெக்கானிக்கல் தொழில் இப்போ ஓரளவுக்கு வந்துட்டுருக்கேன். அதே மாதிரி பழையபடி ஆள் ஒரு 5 பேர் போட்டு 10 பேர் போட்டு செய்கிற அளவுக்கு உனக்கு வேலையும் உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து அதே போல் கருப்பசாமி நமக்கு வந்து அரசியலில் யாரும் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னதில் சவால் விட்டு ஒரு அடிப்படையான ஒரு வசதியில் இப்போ ஒரு செல்வாக்கில் போய் இப்போ இருக்கான், அப்படியே இல்லையா? அதனால் பஞ்சாயத்து வேலை ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு, அது முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. அதுலேயும் உனக்கு நல்லபடியாக பில் ஆகணும், அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் உன்னோட மனைவிக்கு ஒரு வேலை வேணும், அதே போல் உனக்கு நான் அமைச்சு தரேன். போய் காலில் விழுந்துட்டோம். அந்த வேலையும் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன் மனு. அதை நீ பாங்கா வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் இந்த வண்டியும் வாங்கலாம், சரியா? முடிவு பண்ணிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் இது நல்ல வண்டிங்கிறதுனால நானும் சரின்னு பர்மிஷன் கொடுத்துட்டேன். அதனால் வண்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி வேலையில் நீ கேட்டது போல்
பக்கத்துலேயே பார்த்து உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு போட்டு கொடுத்தா போதும்ல. இது யாருக்கும் ஓசு கொடுக்கக்கூடாது, யாருக்கும் ஓசு கொடுக்கக்கூடாது. பேனாவை கொண்டுட்டு போய் ஓசு கொடுக்கக்கூடாது. அது அப்படியே மடி. ஒரு கவர் எடுத்துகிட்டு வந்து விடுறாமாண்ணே. 5 வகையான மாலை மொதமாக சம்பளம். அதே போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். டக்குன்னு போடு. இதையும் வாங்கிடலாம். நல்லபடியாக கருப்பசாமனுக்கு உருவாக்கி கொடுத்து, அதே மாதிரி இப்போ காங்கட்டு சம்மந்தப்பட்டது வாங்கியிருக்கீல்ல, அதில் 4 அறுத்து ஏகமாக எல்லா பக்கம் புழிஞ்சு விட்டுரு. நீ எதிர்பார்த்ததோடு நான் கருப்பசாமனுக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வா. உன்னோட மனைவியோட வேலைக்கு மட்டும் ஓடி போய் வழக்காடி பார்த்துட்டு வந்து, நீ கேட்டது மாதிரியே உள்ளூர் இல்லாட்டி இல்லை பக்கத்து ஊரில் வேணும் அப்படி தானே கேட்டேன். அதே போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்டேன். மனு வர ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வா. மற்றதுக்கெல்லாம் நான் கருப்பை கூப்பிட்டு கொடுத்துட்டேன். எல்லாமே அமைஞ்சு வந்துடுவேண்டாமானே. இன்னையிலேருந்து உனக்கு எல்லாமே அமைஞ்சிடும். இன்னும் ஆள் போட்டு செய்கிறளவுக்கு உனக்கு உருவாக்கி தர கருப்பம் கூட விரும்பும். ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார். கருப்பசாமி மறுபடியும் தருமபுரி வெறிச்சுப்பா. தருமபுரி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நமக்கு வந்து தடை பிரச்சனை இருக்கா இல்லையா? அந்த தடை பிரச்சனையை கருப்பசாமி எனக்கு தீர்த்து கொடுத்து, எனக்கு நான் இப்படி ஊருக்கு வருவேன்னு எனக்கு நிலைமையே இல்லை, இன்றைக்கி வர்ற சூழ்நிலையும் இல்லை. அப்படி இல்லைடமானு. அதனால் ஒரு விபத்தும் நடந்திருந்தது. அதையெல்லாம் தாண்டி கருப்பசாமியை பார்த்துட்டு போனேன் என்னை வந்து கேட்டிருக்கேன். அதே போல் உனக்கு தடை பிரச்சனையை முடித்து அந்த இடத்துலேருந்து உனக்கு வாங்கி கொடுத்தா போதும்ல, போய் காலில் விழுந்து ஓடும். நம்ம எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி, உனக்கு வந்து அன்னைக்கே தடம் கேட்டப்போ நம்ம விடமாட்டேன்ட்டான். அதைய மனசில் வச்சுட்டு இப்போ தடம் கொடுக்க மாட்டேறாளா? அப்படி தானே? அதனால் கருப்பசாமி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டான். அன்னைக்கு நம்ம விட்டுருந்தோம்னா இன்றைக்கி அவள் விட்டுருப்பான் அப்படின்னு அவள் நினைக்கிறான். அப்படி தானே? அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் இதை கொண்டு அந்த இடத்துல வச்சிடணும். 5 நாள் டைம். தடம் யாரோ எடுத்துறமானே? நான் சொல்கிறது அதுலேருந்து உள்ளே வரணுமா இல்லையா? இப்போ இந்த இடத்துக்கு வரையினா இந்த இடத்துல போய்த்தானே உன்னோட கார்டு, அந்த இடத்துல உன்னோட கார்டு அட்வான்ஸில் வச்சிரு. சரியா? எனக்கு தடை பிரச்சனையை தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வர வெள்ளிக்கிழமைக்குள்ளே பண்ணிவிட்டு வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார். நான் நீ நினச்சதை போல சீக்கிரமாக அந்த தடை பிரச்சனையை முடித்து கூப்பிட்டு அவளே தடம் கொடுத்துருவான். அப்படி உருவாக்கினா போதும்ல. நீ வச்சுட்டு வேணாம் உனக்கு சொல்கிறேன். அதான் ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லியிருக்கேன். அது எல்லாமே நான் கொடுத்துட்டேன். நீ எதிர்பார்த்ததை உனக்கு நான் அமைச்சு தரேன். நான் கேட்குறது பொதுவிலலாம் வேண்டாம், நம்ம விலை கொடுத்து வாங்கணும். அது விலை கொடுத்து வாங்கறதுக்கும் நீ தயார், ஆனால் ரேட்டு அனுசரித்து கொடுக்கணும்னு கேட்குற. அதைத்தான் இதை வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பார். நீ கேட்குற ரேட்டு ஒத்து வருமா இல்லை அங்கே என்ன ரேட்டுன்னு நானாக ஒரு முடிவு பண்ணி உனக்கு சாதகமான பதில் கருப்பம் கொடுத்தா போதும். இல்லை கூட விரும்பும். இந்த தடத்துக்கு தாண்ட உத்தரவு. ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பார். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் நான் வந்து போர் போட சொன்னேன். போர் போட்டாச்சு, தண்ணியும் நல்லா வந்துருச்சு. குறி 1 யார் போர் போட்டது? குறி 2, குறிய 3. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்காடி பார்த்ததில் ஜந்த உறுப்பான். கருப்பசாமி மறுபடி ஊத்துக்குழி வச்சுப்பா. ஊத்துக்குழி கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி சரிப்பா, மறுபடியும் போய் காலையில் வந்துட்டு வாப்பா. சரிப்பா, உன்னுடைய மகனோட வேலையிலலாம் எந்த இடைஞ்சலும் வராது. கொஞ்சம் இடைஞ்சல் வர மாதிரி கண்ணுக்கு காட்டுனேன். இருந்தாலும் கருப்பசாமின்னதி உடனே அந்த இடைஞ்சலையும் நீக்கி கொடுத்தாச்சு. அதனால் எனக்கு வரன் வந்து தேடி நல்லதாக வரணும். அப்படி மீறி வந்தாலும் அதே போல் எல்லாமே இப்படி போயிடுது. அதுபோல் கருப்பசாமி உனக்கு கடனம் இல்லாத உனக்கு கல்யாணத்தை உனக்கு நடத்தி கொடுத்து தொழிலில் இடைஞ்சல் இல்லாமல் அந்த 3 வருஷம் எக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். அந்த 3 வருஷத்துக்குள்ளே நல்ல சம்பளம் உனக்கு வாங்கியும் கொடுத்து பேர் சொல்கிற அளவுக்கு உருவாக்கினா போதுமா? அதே போல் உனக்கு நான் அமைச்சு தரேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு மாலை பாட்டில் வாங்கி தரேன்டாமா.
கூட்டிகிட்டு வரலாம், கூட்டிட்டு வா. அந்த அன்னைக்கு அவனுக்கு லீவு தானே, அதனால் கூட்டிகிட்டு வா. நான் கருப்பசாமி சீக்கிரமாகவே ஞாயிற்றுக்கிழமைக்கு உனக்கு டைம் குறிச்சிடுறேன். அத்தனை நாளுக்குள்ள உனக்கு திருமணத்தையும் உனக்கு நான் கருப்பசாமி அமைச்சு தந்துடுறேன். கருப்பசாமி மறுபடி காட்டம்பட்டி வச்சுப்பா. காட்டம்பட்டி இதில் பஸ் டிரைவர், நீ டிரைவராப்பா, போய் காலில் விழுந்துட்டு வா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எல்லாமே உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்தனா இல்லையா? அதே போல் அமைச்சு கொடுத்துருந்தோம். அதனால் கருப்பசாமி வர்றதுக்கு சூழ்நிலை இல்லைங்கிறதுனால நான் கருப்பேன் கொஞ்சம் குளறுபடின்னு லாக் ஆகி போச்சு. அதனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து இப்போதைக்கு ஆக்டிங் போகிற மாதிரி உனக்கு அமைச்சு தந்துடுறேன். அதனால் இப்போ போகிறியா? அதனால் அதே வண்டியை உனக்கு ஆக்டிங் ஓரளவுக்கு போகிற மாதிரி உனக்கு நான் அமைச்சு தந்துடுறேன். போய் காலில் விழுந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி பொருளாதாரத்தில் சுத்தமாக ஜீரோவுக்கு வந்துட்டோம். அதனால் பொருளாதாரத்துக்கு நெருக்கடி இல்லாமல் கருப்பசாமி உனக்கு அந்த வேலையும் அமைச்சு தந்து தோட்டத்தை நல்லபடியாக உனக்கு வெள்ளாமையும் உனக்கு உருவாக்கி, அதே போல் கருப்பசாமி நம்ம நினச்சது போல் லைஃப்பில் செட்டில் ஆகுமா அப்படின்னு வந்து பார்க்கும்போது வர்ற ஆடி அமாவாசை அன்னைக்கு எனக்கு என் பாதத்தில் விலகிற மாதிரி எனக்கு ஒரு மாலை பாட்டில் ஆடி அமாவாசை எனக்கு கொண்டு வந்துடணும். அதே மாதிரி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகம் முடிகிறதுக்குள்ளே உனக்கு இந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்குப்பா அப்படின்னு உனக்கு தகவல் தெரிகிற மாதிரி கருப்பசாமி உனக்கு ஆள் அமைச்சு உனக்கு இது சரியாக வருமா அப்படின்னா 2வது திருமணம் தான் வரும். அதுவும் ஞாபகம் வச்சுக்க, சரியா? 2வது திருமணம் வரும்போது குழந்தை வந்து வாய்ப்பு இல்லை, வாரிசும் இல்லாமல் தான் வரும். அப்படி இருக்கும்போது நான் கருப்பசாமி நம்ம இனத்துலேயே வந்துடுமா? அதுவும் வராது, அதுவும் மாறிட்டே வரும். ஆனால் உனக்கு சமமாக ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் அனுப்பிச்சி விடுவேன். அதனால் நம்ம இப்படி கீழே வந்து கருப்பை அமைச்சு தர மாட்டேன். அந்த அளவு கருப்பசாமி இப்போவே நாள் குறிச்சிட்டு போகிறேன். கார்த்திகை முடியறதுக்குள்ளே தகவல் வரும். இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு ஒதுக்கணும் அப்படின்னா வாழ்க்கை இன்னும் ஒரு 7 வருஷத்துக்கு இல்லைடாமண்ணே. அதனால் அப்புறம் வாழ்க்கை அப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதனால் வாழ்க்கை இப்படித்தான் வரணும் அப்படின்னு இப்போ உத்தரவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் ஞாபகம் வச்சுக்க, மாதத்தில் எங்கே சுற்றினாலும் 2 டைம் உனக்கு பணம் உனக்கு கையில் வர்ற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். என்னை வந்து பார்த்துட்டு போ. தோட்டத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் நீக்கி கொடுத்தது போல் அதே போல் உனக்கு திருமணத்தையும் உனக்கு நான் அமைச்சு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு அமைச்சது போல் உனக்கு நோய் நொடி இல்லாமல் உனக்கு காப்பாற்றி கொடுத்து, கண்ணிலையும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்படி தானே? அதனால் நான் கொடுத்துட்டு போகிற கனியை கொண்டுட்டு போய் கிட்டவா. இதை இன்றைக்கி நைட்டு ஒரே ஒரு சொட்டு மட்டும் கண்ணில் விட்டுரு. அப்படி ஒரு 3 நாளைக்கு விட்டுரு. அதுக்கப்புறம் கால் படாத இடத்துல அதை போட்டுரு. நீ எதிர்பார்த்தது போலே கருப்பசாமி கண்ணில் இருக்கிற பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து நல்லபடியாக கருப்பன் பேர் சொல்கிறக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதே போல் அமைச்சு தரவா. இதை வச்சுக்க. எங்கே சுற்றினாலும் என்ன பண்ணணும்? மாதத்தில் 2 டைம் உனக்கு திருமணமெல்லாம் நடத்தி, யாருமே உனக்கெல்லாம் நீ திருமணம் நடக்காது. அதனால் இப்போ 8 ஏக்கராவில் 4 ஏக்கரா உன்னோட பங்கு, சகோதரனது ஒரு 4 ஏக்கரா. அதனால் சகோதரனோட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் நிற்கிறான். அந்த 4 ஏக்கராவுக்கு அவனும் ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கான். அதனால் கருப்பசாமி உனக்கு அதே முன்னாடி அவங்க முன்னாடி வாழ வச்சு அதுக்குண்டான சொத்தை காப்பாற்றுக்குண்டான வழியும் உனக்கு உருவாக்கி கருப்பை எல்லாத்துக்கு முன்னாடி தலனை வந்து நிற்க வச்சா போதும்ல. அதே போல் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். இது எல்லாம் பண்ணணும்னா நீ என்ன பண்ணணும்? 2 டைம் என்னை வந்து பார்த்துட்டு போ, சரியா? பார்க்கல அப்படின்னா நான் 1000 பேர்த்த பார்க்கணும். நம்ம உன்னை நான் ஞாபகம் வச்சுருப்பேனான்னு எனக்கும் தெரியாது. என்னோடய இடத்துக்கு வந்துட்டு போ. உன் பிரச்சனையை சீக்கிரமாக தீர்த்து கொடுத்து லைஃப்பில் செட்டில் பண்ணி எல்லா பிரச்சனையும் உனக்கு தீர்த்துருவேன், சரியா? கூடவே வரம்பும் நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா. கருப்பசாமி மறுபடி பொங்கலூர் வச்சுப்பா. பொங்கலூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி 5 மாதம் ஆக முடியுமானே. உன் பிள்ளை உன் பக்கம் பிரச்சனையாகி அங்கே வேணாம், என் தாயின் தகப்பனே நமக்கு போதும் அப்படின்னு போனது தப்பு தான் அப்படின்னு 5 மாதம் ஆகும். நாள் கேட்டையில் அதனால் ஓடி போய் நான் வழக்காடி பார்த்தேன். அதனால் வயிற்றுக்குள்ளே கொடுத்து எல்லாம் மைண்டை மாற்றி உன்னோட ஞாபகமே இல்லாத அளவுக்கு எல்லாம் மாற்று ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் கருப்பசாமி போன இடம் சரியாக வந்தால் சரியானு விட்டுடலாம், அதுவும் சரியான பயணம் இல்லை. அதனால் நீ என்ன பண்ணுற, 5 மாதத்துக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை அங்கே உருவாகும். அதில் தானாக பிள்ளை தேடி வந்துடுவான். அதுக்கப்புறம் நான் கருப்பசாமி அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணிடுவோம். அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமி என்னை வந்து பார்த்துட்டு போ. வர சனிக்கிழமைக்கு என்னை வந்து பார், சரியா? 5 மாதத்துக்குள்ளே உற்பத்திக்கு வாய்ப்பு இல்லை. மகள் ஆறுதலுக்கு வேணால் சொல்லலாம், இன்னொரு 10 நாளில் வந்துடும்னு. அப்புறம் மறுபடியும் 10 நாள் கழிச்சு என்னை வந்து கேட்பில்லை. அதனால் உள்ளே இருக்கிறது வந்து மருந்து வேகம் குறையணும். இப்போ நான் கொண்டு கனியை கொடுத்தா சாப்பாடுக்கும் கொடுக்க முடியாது, அவளை கண்ணிலையும் பார்க்க முடியாது.
அதை பேசின பிரயோஜனம் இல்லைம்மாண்ணே. நான் கொடுக்குற கனி உள்ளே கொடுக்கணும், அது சரி வராது. அதனால் கருப்பசாமி நான் வந்து எதுவுமே இல்லாமல் மாற்றணும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டைமும் அவகாசமும் வேணும். வரணும் அப்படின்னா வர வச்சு கொடுத்துட்றேன். சந்தேகப்பட்டால் அந்த வேலை நடக்காது. எல்லாத்துக்கும் ஒன்றுதான். முழுசாக என்னை நம்பி கருப்பசாமி எனக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுரு, போன வாழ்க்கை சரியில்லை அப்படி தானே அப்படின்னு கேட்டதுனால உனக்கு 5 மாதம் டைம் கொடுத்துருக்கேன். அதனால் கருப்பசாமி இது தங்கம் தானான்னு உரசி பார்த்தீங்கன்னா அதில் தங்கம் இல்லாமல் ஆயிருண்டமானே போய் சொல்லி கனி கொடுத்து வரேன். அதில் என்னோடய கனிக்கு விலை மதிப்பு வேணும் அப்படின்னா எனக்கு எப்படியே தெரியாது கருப்பசாமி, எனக்கு தாயும் தகப்பனை இருந்து என் பிள்ளை என்னோடய வீடு வந்து சேர்த்திடணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் யாரும் கைப்படாமல் வச்சிரு. நீ எதிர்பார்த்ததை போல் 5 மாதத்தில் கூட்டிகிட்டு வந்து சேர்த்திடுறேன். திடீர்னு அடுத்த மாதமே வரலாம், இல்லை அடுத்த 2 மாதம் கழிச்சும் கூட வரலாம், இல்லாட்டி 4 மாதத்துக்கு அப்புறம் கூட மாற்றி வரலாம். அது வரைக்கும் உனக்கு வியாபாரத்துக்கு குறவு இல்லாமல் கருப்பை உருவாக்கி கொடுத்து பொருளாதாரத்தில் நெருக்கடி இல்லாமல் அமைச்சு உனக்கு நல்லபடியாக எல்லா வியாபாரமும் நிரந்தரமும் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். இது யாரும் கைப்படாமல் வச்சுக்க. முதல்ல உன் பிள்ளைக்கு மட்டும் புத்தரவு வர ஞாயிற்றுக்கிழமைவா, அதுக்கு சனிக்கிழமைக்குவா, அதுக்கு உத்தரவு நான் சொல்லிடுறேன். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் ஜெந்த உறுப்பம். கருப்பசாமி மறுபடி கோயில் வழி போயிடுச்சுப்பா. கோயில் வழி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, அப்பனும் மகனும் வேலை இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு நான் வந்து கேட்டேன். இப்போ மகனுக்கு வேலையை அமைச்சாச்சு, அதனால் தகப்பனுக்கும் வேலை அமையணும். அதனால் போன இடம் வந்த இடம் எல்லாமே சரியில்லாமல் அப்பப்போ வந்து தேங்கி நின்றது அப்படி தானே. அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் உனக்கு வேலை அப்படின்னா எண்ணி ஒரு 21 நாள் மட்டும் பொறுத்துக்க. மாத கணக்கில் இல்லை, நாள் கணக்கு தான். 21 நாள் பொறுத்துக்க. அந்த 21 நாள் முடிகிறதுக்குள்ளே நீ எதிர்பார்த்தது போல் சில்லற வேலை அப்படியே ஆரம்பிப்போம். அதிலிருந்து உனக்கு கட்டட வேலை, உனக்கு கட்டட வேலை தானே. அதனால் நம்ம வந்து பில்டிங் கட்டி வித்தரலாமா, இல்லை மெட்டீரியல்ஸோட பேசலாமா, இல்லை லேபர் கான்ட்ராக்ட் வருமா அப்படின்னா லேபர் கான்ட்ராக்ட் தாண்டா வரும் அதனால் லேபர் கான்ட்ராக்ட் முதல்ல வேலை செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து உனக்கு வழி காட்டுறேன், அப்படி பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு பக்கம் பொறுப்பாக ஒப்படைக்கலான்னு பார்த்தோம், அது சரி வராதுங்கிறத வேணான்னு பிடுங்கி விட்டோம். அதனால் அது வேண்டாம். அதே போல் நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக அமைச்சு தந்து போய் காலையில் விழுந்துட்டு ஓடு. அதனால் சில்லற வேலை வரும். அதனால் ஒரு 5000 வேலை தான் வரும். அதிலேருந்து தான் மேலே வரும். அந்த வேலை இதுக்கு போய் நம்ம செய்கிறதா அப்படின்னு அலட்சியப்பட்டு விட்டுறக்கூடாது. சரியா? அடுத்தடுத்து நான் கருப்பசாமி அவன் மூலியமாக 2 வேலை அடுத்தடுத்து உனக்கு உருவாக்கி கொடுத்து உனக்கு கட்டட வேலையும் உனக்கு நிற்கிறதுக்கெல்லாம் அமைச்சு கொடுத்து அதுக்கப்புறம் கட்டி விற்கிறதுக்குள்ள வாய்ப்பும் உருவாக்கி அதே மாதிரி இடம் வாங்கி விற்கிறதுக்கு அப்பப்போ ஒரு முயற்சி எடுத்துகிட்ருக்கான். அதுவும் கூட பலன் கொடுக்கல அப்படி இல்லையா? அதனால் அது வந்து கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தாண்டாமான்னு இருந்தாலும் அதுலேயும் ஒரு முயற்சி எடு. அதனால் 10ல் 1 பண்ணித்தரேன். பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்கு அதில் வராது. உனக்கு பில்டிங் கான்ட்ராக்ட் வேலை தான், அது உனக்கு 21 நாள் உனக்கு போட்டு கொடுத்தாச்சு. மகனுக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். எனக்கு வந்து பால் கூட எடுத்துடணும். சரியா? எனக்கு 2 பேரும் எனக்கு பால் கூட எடுத்துடணும். அதே மாதிரி ஆடி அமாவாசை முடிஞ்சு ஆவணி புரட்டாசி 20ஆம் தேதி வர்றதுக்குள்ளே எனக்கு நிற்கிறதுக்கெல்லாம் உனக்கு வேலை கருப்பசாமி போட்டு கொடுத்தா போதும்ல. அதே போல் அமைச்சு தரம்போம். எப்பமாண்ணே? அப்படியா? சரிப்பா. யார் உன் மகனுக்கா? இப்போதைக்கு வாய்ப்பு இல்லையடாமாண்ணே, ஆடி முடியட்டுமே. இப்போ கட்டாயம் எடுக்கணுமா? ஆடி முடியட்டும், அதுக்கப்புறம் நானே உனக்கு கூப்பிட்டு சொல்கிறேன், அதுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போவே பேர் கொடுத்துட்டு போயிரு. அதை எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிடணும். இதை யாரும் கைப்படாமல் 21 நாள் எனக்கு வேலை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நீ எதிர்பார்த்த மாதிரி யாரும் கைப்படாமல் வச்சுக்க. 21 நாளில் வேலை வந்துடும். இப்போவே கை மாற்றக்கூடாது. கருப்பசாமி மறுபடி தர்மபுரி இல்லை தர்மபுரி மாவட்டம் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு பணம் ஒரு பக்கம் ஏமாந்து போயிடுச்சு. அதனால் கருப்பசாமி எனக்கு நல்லபடி எனக்கு வாங்கி தரணும், எல்லாமே கொண்டுட்டு போய் ஒப்படைச்சிட்டோம். அதனால் திரும்பி நமக்கு வருமா வராதான்னு எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. அதனால் கருப்பசாமி எனக்கு அடைசல் போடுறாமானே, அதனால் 3 ட்ரிப்பாக உனக்கு அந்த பணத்தை வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு நீ அடைசலும் போட்ட உனக்கு பணத்தை வாங்கி கொடுத்துருப்பேனே, கொடுத்துருல. போய் காலையில் விழுந்துட்டு ஓடு. 8 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா இப்போ 3 ட்ரிப்பாக வாங்கியாச்சு. அதனால் என்னை வந்து பார்க்க வந்துட்டேன்.
அதே போல் கருப்பசாமி இப்போ இடமும் உன்னை வாங்கலாமா, வாங்கி சேல் பண்ணலாமா அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்திருக்கேன். அதுவும் உனக்கு கை கொடுக்குண்டாமானே. உனக்கு வாங்கி நீ வியாபாரம் பண்ணலாம். கேட்டீங்கள? அதில் உனக்கு வர்ற வருமானத்தில் எனக்கு ஒரு பங்கு எடுத்து வச்சிடணும், வர்ற லாபத்தில். கருப்பசாமி அப்படின்னு உனக்கு நான் பார்ட்னராக நான் கூட இருந்து உனக்கு சீக்கிரமாக சேல்ஸ் வாங்கி விற்கிற மாதிரி உனக்கு வியாபாரத்தையும் கொடுத்துட்றேன். யாரை வேணால் கூட சேர்த்துலாம். பொறுப்பு இதை கொண்டுட்டு போய் சிக்குட்ட பாரு. அந்த மாதிரி முழு பொறுப்பு அடுத்தவங்ககிட்ட ஒப்படைச்சிடக்கூடாது. உங்கள்கிட்ட பிடிப்பு வச்சுருக்கணும். உனக்கு கறிக்கடையும் உனக்கு வியாபாரம் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து, அதே மாதிரி இதுவும் உனக்கு நல்லபடியாக கை கொடுக்குற மாதிரி உருவாக்கினா போதுமில்ல. அதே போல் உனக்கு நான் கருப்பசாமி உருவாக்கி தந்துடுறேன். அமாவாசை பௌர்ணமிக்கு ஒரு 9 மாதத்துக்கு தவறாமல் என்னை வந்து பார்த்துரு. நான் வர்றது தூரம், எனக்கு வியாபாரம் இருக்குது இப்படிங்கிற நியாயமெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. சொல்லாமல் இருந்தால் அப்படின்னா 9 மாதத்துக்குள்ளே நீ எதிர்பார்த்தது போல் ஓரளவுக்கு நல்லா ஸ்டாண்டர்டாக கொண்டுட்டு போய் உன்னை உட்கார வச்சிடறேன். நல்லபடியாக வருமானத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் நெருக்கடி இல்லாமல் உருவாக்கி தந்துடுறேன். வர ஆடி அமாவாசைக்கு எனக்கு அன்னதானத்துக்கு கொண்டாந்து கொடுத்துடணும். சரியா? எனக்கு இவ்வளோ கூட இது கூடலாம் கேட்கல. உனக்கு தோன்றதை வந்து செஞ்சிடணும். செய்கிற அப்படின்னா முதவே சொல்லிட்டும் போயிடணும். அதே போல் நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துட்றேன். அமாவாசை பௌர்ணமிக்கு எங்கே சுற்றினாலும் என்னை வந்து பார்த்துட்டு போ. இன்னை பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் போயிடுச்சுப்பா. திருப்பூர் நான் வந்து ஒரு ஈச்சர் வேன் வச்சு ஓட்டிகிட்ருக்கான். அதனால் கருப்பசாமி நம்மளை வந்து கூட உடன்பிறப்பே வந்து 0 பண்ணி வச்சிட்டேன். உனக்கு வேறு யாருமே எதிரி இல்லைடாமானே. உங்கள் அட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். உனக்கு யாருமே எதிரி இல்லை. யார் எதிரி உனக்கு தெரியுமா? தெரியல. உனக்கு தெரியுமா? தெரியல. போய் காலில் விழுந்துட்டான் மறுபடியும். அதே போல் கருப்பசாமி ஒரு காலத்தில் நல்லா வண்டியை ஓட்டிகிட்டு இருந்தோமா இல்லையா? எனக்கு நீ டிரைவராக வரணும் அப்படிங்கிறதுக்கு எல்லா வேலையும் நான் செய்கிறேன். இப்போவாது புரிஞ்சிச்சா? புரிஞ்சுதா இல்லையா? எனக்கு இப்போ நல்ல டிரைவர் வேணும். அதனால் நான் வந்து ஒரு பாட்டில் வாங்கி கொடுத்தா ஒரு 2 நாளைக்கு ஓட்டிடுவேன். அப்படி இருக்கும்போது குழம்பமாவது குட்டியாவது அந்த பிளான் பண்ணி கூட தாயும் ஒரு பிளான் போட்டான். அதனால் இதை விற்றுட்டு கம்மன் வந்து கூட பிறந்தவங்க கூடவே வண்டி ஓட்டிட்டான். அப்படின்லாம் பேச்சுவார்த்தை நடந்திருக்குமே. நடந்துச்சா இல்லையா? அதனால் கருப்பசாமி இப்படியெல்லாம் இருந்தால் சரி வராது. அதனால் உனக்கு நல்லபடியாக வாகனத்தை அவன் கண்ணு முன்னாடி உனக்கு ஓட்டி கொடுத்து அவனை கெடுதலெல்லாம் பண்ண வேணாம். சொன்னவன் சொல்லிட்டு போகிறேன். அவன் முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும். அப்படியே இல்லையா? அதே போல் நான் கருப்பசாமி அமைச்சு தரேன். எனக்கு பால் மட்டும் வேணும். வாங்கிட்டு வந்திருக்கியா? எடுத்துகிட்டு வா. அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டணும். வண்டி வாகனமும் ஓடணும். கடனையும் வீட்டு கடனையும் கட்டி அதே வீடு வந்து எந்த தொந்தரவும் இல்லை. நல்ல வீடு தான். வாங்கின வீடு நல்ல வீடு தான். அதனால் உனக்கு தொந்தரவு இல்லாமல் அந்த வீட்டையும் காப்பாற்றி குழந்தைகளையும் காப்பாற்றி வாடகை உனக்கு ரெகுலராக உனக்கு வாடகை கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்தா போதுமில்ல. அதனால் இன்னையிலேருந்து நீ என்ன பண்ணக்கூடாது? சரக்கு அடிக்கக்கூடாது. இன்னையிலேருந்து சரக்கு அடிக்க மாட்டியா? இத்தனை நாள் அடிக்க மாட்டியாடாமோன்னு அடித்தா வாரம் ஃபுல்லாக வீட்டில் படுத்துக்குவேன். ஒரு அடித்தா தொடர்ந்து ஒரு வாரம் ஃபுல்லாக அடிச்சுக்கிறது. அப்புறம் தெளிஞ்சு அப்புறம் ஒன்றும் இல்லாதப்போ போய் ஸ்டாண்டில் காத்துட்டு கிடக்கிறது. அதுதான் நடக்குது. அதனால் கருப்பசாமி இன்னையிலிருந்து என் சகோதரன் முன்னாடி வாழ்ந்து காட்டி வீட்டையும் காப்பாற்றணும் பிள்ளையும் காப்பாற்றணும்னு நான் சொன்ன என்னோடய பாதையில் வந்து அப்படின்னா நீ எதிர்பார்த்ததோடு கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு பொருளாதார நெருக்கடி வராது. நாளையிலேருந்து உனக்கு வேன் நல்லபடியாக ஓட்டி தந்துடுறேன். அதனால் என்ன பண்ணக்கூடாது? இங்கே கருப்பசாமி கோயிலுக்கு போனால் தானே குடிக்கிறது மறுபடியும் கேட்பேன் அப்படின்னு என்கிட்ட வரக்கூடாதுன்னு நினச்சினாலும் அடுத்த 2 நாள் தான் மொண்டி கட்டி போட்டுருவேன். ஒரு கையுங்காலும் வராது குடித்தா. ஒப்பவே சொல்லிட்டேன். அதனால் உனக்கு நல்லபடியாக வாடகை வீட்டுக்கு ஒரு 1000 ரூபா வாடகை 2000 வாடகை வீட்டுக்கு உனக்கு அனுப்பிட்டு அந்த வீட்டுக்கு ஒரு ஆளை வாடகைக்கு வச்சுட்டு அதில் வர்ற வருமானத்தில் நீ சாப்பிட்டு பிள்ளையிலும் கரை சேர்த்தி அதே போல் வீட்டையும் காப்பாற்றுறக்குள்ள வழியும் அமைச்சு கொடுத்துருவேன். இவனை மொண்டி கட்டி போட்டு சொன்னபடி கேட்கலனா முதவே சொல்லிட்டேன். இப்படி சொல்லலையே கருப்பசாமின்னு கேட்டக்கூடாது. ஏன் சொன்னபடி கேட்ட அப்படின்னா நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி அடுத்த 8 மாதத்துக்குள்ளே அவன் முன்னாடி இன்னொரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்து அடுத்த 1.5 வருஷத்துக்குள்ளே ஒரு வண்டி வந்து வேணாம் இதே ஓட்டம் இல்லைன்னு இல்லை அடுத்த இந்த ஆடி இல்லை அடுத்த ஆடி வரும்போது இன்னொரு வாகனமும் சேர்ந்து வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு இதே நீ வந்து என்னை கேட்ப. அந்த அளவுக்கு உனக்கு உருவாக்கி உன் சகோதரன் 4 வண்டி வச்சுருக்கானா 5 வண்டியா? 5 வண்டி இருக்குது. அதே போல் கருப்பசாமி உன்னை நல்லபடியாக வளர வச்சு கொடுத்தா உன்னையும் 5 வண்டிக்கு வளர வச்சு கொடுத்துருவேன். இன்னையிலேருந்து என்ன பண்ணக்கூடாது?
சொல்லி குடிக்கணும். இன்னையிலேருந்து குடித்தா சொல்லு, என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் கருப்பசாமி சொல்லு. ஏற்றுக்குவேன். குடி. ஏமாற்றணும்னு நினச்சாலும் தண்டனை தான். முதல்ல சொல்லிட்டேன். நீ என்னோடய ஆலயத்துக்கே என் மகன் உன்னை கூட்டிகிட்டு வரல, போனால் வந்து ஏதோ ஒரு கேள்வி கேட்பேன், அதனால் போகக்கூடாதுன்னு நினச்சாலும் வள்ளினாலும் தண்டனை கொடுப்பேன். சரியா? அதனால் போனால் தானே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அதனால் ஒரு பாட்டில் மட்டும் எடு. இன்னையிலேருந்து எனக்கு ஞாபகம் வரக்கூடாது சாமி அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு போய் இங்கே ஊற்றிட்டு ஓடு. இன்னையிலேருந்து ஞாபகம் வரக்கூடாது, யாரும் கூப்பிடவும் கூடாது அப்படின்னு சொல்லி ஊற்றிட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி, நாளையிலேருந்து உனக்கு வாகனத்துக்கு தடை இல்லாமல் உனக்கு அமைச்சு தந்துடுறேன். எத்தனை? 6 வீலா? இந்த 6 வீலுக்கு 6 வச்சிரு. இதை ஒன்றை கொண்டுட்டு போய் சோப்பில் போடு ஒன்று. அதை கொண்டுட்டு போய் உன்னோட வாகனத்தில் வச்சிரு. இது 6 வீலுக்கு வச்சிரு. இன்றைக்கி வந்து நான் எப்படி இருக்கேன், தெக்குமா இருக்கேன்னா, இப்போ தெற்கு பார்த்து வண்டி நிப்பாட்டிடு. 6 வீலுக்கு வச்சிடணும். உன்னோட இருப்பிடத்துலையே தெற்கு பார்த்து தான் நிற்கணும். நிப்பாட்டி கருப்பசாமி என் பேரை சொல்லி, நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக எனக்கு ரெகுலர் வாடகை கிடைக்கணும், நிரந்தரமாக எனக்கு ஓட்டி கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வச்சிரு. நாளையிலேருந்து ஓரளவுக்கு ஓட்டி தரேன். அடுத்த ஒரு 30 நாளுக்குள்ளே ரெகுலர் ஒரு கம்பெனி 2 கம்பெனி உனக்கு அமைச்சு தந்துடுறேன். மாத விழா அப்படின்னு வர்ற அளவுக்கு உனக்கு உருவாக்கினா போதும்ல, அதே போல் உனக்கு அமைச்சு தந்துடுறேன். அமாவாசை பௌர்ணமி தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போயிடணும். எப்போ வந்தாலும் மாலையம் பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. சரியா? அது வரைக்கும் எப்படி இருக்குன்னு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அதை யாரும் கைப்படாமல் வச்சுக்க. இது 6 வீலுக்கு 6 வச்சிரு. ஒன்றை கொண்டுட்டு போய் வண்டியில் வச்சிரு. கருப்பன் கூடவே வரம்பு. அவன் நான் போலவே அடுத்த 2.5 வருஷத்துக்குள்ளே உனக்கும் ஒரு 5 வண்டி. அவன் வேண்டாம் இதை விற்றுட்டு என்னக்கிட்ட வந்து சேருன்னு சொன்னான்ல, அவன் முன்னாடி ஓட்டி வீட்டையும் காப்பாற்றி உனக்கு நல்லபடியாக கருப்பன் கரை சேர்த்தி கொடுத்துறேன். என் பாதையில் வந்தான், இல்லைன்னா நான் பொறுப்பு கிடையாது. கூடவே வரம்பு. கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் கருப்பசாமி, அப்படியாப்பா, சரி. என்னுடைய மகன் வந்து ஆசிட்டு குடிச்சிட்டியான், அதனால் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு மருத்துவன் சொல்லுது. அதனால் ஆப்ரேஷன் இல்லாமல் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக மகனை காப்பாற்றி கொடுத்து, குடும்பத்தில் 4 விதமாக இருக்குது, அப்படியே இல்லையா அப்படின்னு போய் காலில் விழுந்துட்டு ஓடும். அதே போல் கருப்பசாமி குடும்பத்தில் இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்து 4 விதமாக்கிறத எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சு அவனுக்கும் மருத்துவ செலவு இல்லாமல் ஒரு 30 நாளைக்கு மட்டும்தான் வயிறு வலிக்கும். வயிறு வலிக்குதுங்கிறானா இல்லையா? அதைத்தான் சொன்னேன். ஒரு 30 நாளைக்கு அப்படி தான் இருக்கும். நாங்கள் கொடுக்குற கனியை வாரத்துக்கு ஒரு முறை வந்து என்கிட்ட 2 கனி வாங்கிட்டு போயிரு. சரியா? சுத்தமாக சரியாக வரைக்கும். அதுக்கப்புறம் 15 நாளைக்கு ஒருக்கா வந்தால் போதும். அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் உனக்கு கனி கொடுத்துட்டு போகிறேன். 2 நாளைக்கு ஒருக்கா ஒவ்வொன்றும் கொடுக்கணும். வாரத்துக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை கிட்ட வந்து கனி வாங்கிட்டு போயிடணும். அதனால் கருப்பசாமி ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து மறுபடியும் கனி வாங்கிட்டு போயிரு. இதை அவனை சாப்பிட கொடுத்துரு. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தது இன்னொரு 6 மாதத்துக்குள்ளே குடும்பத்தில் சண்டை இல்லாமல் கம்பெனி உருவாக்கி கொடுத்துறேன். அதனால் ஆளுகளும் வந்து கரெக்டாக அமையிறதில்ல, அப்படி தானே? நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், என் மகன் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி 2 சேர்த்துக்கு நல்லபடியாக ஆள் அமைச்சு கொடுத்து உடல்நிலையில் சரி பண்ணி கொடுத்து கருப்பன் பேர் சொல்கிறக்கு உருவாக்கினா போதும்ல. அது வந்து உன் மகனுக்கு. இதை முந்தானியில் பிடி. உன்னோட இருப்பிடம் போகிற வரைக்கும் இதையும் அவுக்கக்கூடாது. இதை முடிஞ்சு வை. இது 2 கம்பெனிக்கு 2 எண்ணத்தை வச்சிடணும். எனக்கு ஆள் நல்லா அமைச்சு கொடுக்கணும் கருப்பசாமி அப்படின்னு வச்சிருவில்ல. வச்சுட்டு வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வரணும். அப்படியா? அந்த இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குடிச்சிரு. கூடவே வரம்பு. கருப்பசாமி மறுபடி வத்தலை குண்டு வரிச்சுப்பா. வத்தலை குண்டு உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு என்னோடய மகனுக்கு பெரிய மகனுக்கு ஒரு நல்ல வேலையாக போட்டு வெளிநாடு அனுப்பணும் கருப்பசாமின்னு என்னை வந்து கேட்டேன். அதே போல் கருப்பசாமி வெளிநாடு அனுப்பி வச்சுட்டேன்னா அத்தியம் மாளிகை பாரு கருப்பசாமி. ஓடி போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி என்னோடய சின்ன மகனுக்கும் வெளிநாடு அனுப்பணும். அதனால் சின்ன மகனுக்கும் வெளிநாடு அனுப்பணும். அதே போல் கருப்பசாமி சின்ன மகனுக்கும் வெளிநாட்டுக்கு உத்தரவாயிடுச்சு. அதனால் வெளிநாடு போகிறதுக்கு உனக்கு முடிவு பண்ணியாச்சா இல்லையா? அதனால் 2 பக்கம் அடுத்து எப்படா அனுப்பணும்? வெள்ளிக்கிழமைக்கு.
எந்த ஊர் போகிற? அதே போல் கருப்பசாமி நீ நினச்சது போல் 2 மகனையும் செட்டில் பண்ணி நீ நினச்சது போல் கருப்பசாமி கரை சேர்த்தி பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கின போதுமில்ல. அதனால் பெரியவனுக்கு அனுப்பி வச்சு எனக்கு சின்னவனுக்கு அனுப்பினேன். அதனால் சின்னவனுக்கும் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இந்தா அதே போல் கருப்பசாமி வர்ற ஆடி அமாவாசைக்கு எனக்கு வர்ற மக்களுக்கு கிடா வெட்டி அன்னதானம் போட்டுறணும். இதை நீ இப்போ செஞ்சிரு. அடுத்து ஒரு வருட காலத்துக்குள்ளே உன்னோட இருக்கிற கஷ்டத்தையெல்லாம் நீக்கி 2 பரகசங்களையும் நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து நிம்மதியாக உனக்கு அரை வயிறு கஞ்சியாக தான் நிம்மதியாக கொடுத்தா போதுமில்ல. நான் அமைச்சு கொடுத்துறேன். நான் கருப்பேன் கூடவே வரம்போ வர்ற மக்களுக்கு அன்னதானம் போட்டுறணும். கூடவே வரம்போடணும். கருப்பசாமி மறுபடி மூலனூர் போயிடுச்சுப்பா. மூலனூர் எனக்கு இடத்த எப்படியோ கருப்பசாமி அதில் விற்று கொடுத்து அதுலேருந்து எனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும், விற்று கொடுக்கணும். அதே போல் கருப்பசாமி உனக்கு சரி சரிப்பா அதில் எல்லாத்துக்கும் சம்மதமாப்பா. சம்மதம் உன்னமே அரையும் குறையுமா ஒரு சம்மதம் இல்லாத போயிட்டுருக்க. அது எப்படி நீ சொல்லலாம்? அப்படின்னு உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்படி இருக்கலாம். நீ சொன்ன மாதிரி உன் சகோதரியும் சரின்னு சொல்லியிருக்கலாம். சரியா? இதில் நாங்கள் 2 பேர் தானே முடிவு எடுக்கணும் அப்படின்னு கேட்குறியா? அதில் 3வது ஒரு ஆள் இருக்குதே. அதனால் சின்னதாக எல்லாம் மறைமுகமாக தான் சொல்ல முடியும். அதனால் சின்னதாக ஒரு சவுக்கு ஒன்று பேசணும். இல்லாமல்னா சின்னதாக ஒரு தண்டனை கொடுக்கணும். அதில் உனக்கு சம்மதம் தானே? ஆக மொத்தம் அதுக்கு இடைஞ்சல் யார் இருந்தாலும் அதை இன்னையிலேருந்து உனக்கு விலக்கி கொடுத்துறேன். அதனால் 4 மூளைக்கு 4 கனியை கொண்டுட்டு போய் வச்சிரு. சரியா? வச்சுட்டு எனக்கு வர்ற வெள்ளிக்கிழமை என்னை பாரு. நீ அதுக்குள்ளே நான் கருப்பசாமி உனக்கு ஓவர்சோல் பண்ணி விட்டு நிம்மதியாக கருப்பை வாழ வச்சு அந்த இடத்துலேருந்து உனக்கு ரிலீஸ் பண்ணி இருக்கிற கடனையும் கட்டி கொடுத்து உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். இதை உன்னோட இருப்படத்தில் வச்சிரு. உனக்கு பண்டம் பாடிக்கும் பிரச்சனை இருக்காது. எதுக்கும் கவலை இல்லாமல் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறோம். சரிப்பா. கருப்பசாமி மறுபடி எடப்பாடி வச்சுப்பா. எடப்பாடி எப்படியும் என்னோடய மகனையும் மருமகளையும் சேர்த்தி வாழ வச்சிடணும். கருப்பசாமி மகனையும் மருமகளையும் நல்லபடியாக எனக்கு எப்படியே சேர்த்தி வாழ வச்சு கொடுத்துடணும். அதனால் கருப்பசாமி முடிவு பண்ணியாச்சுடாமானே. இன்னும் ஒரு 40 நாளில் கொஞ்சம் பேச்சுவார்த்தை ஒரு சிலதெல்லாம் அமையும். சரியா? கொஞ்சம் மேலோட்டமாக வரும். அது வந்தாலும் கருப்பசாமி பேசு. அதே போல் கருப்பசாமி உனக்கு நான் சொன்ன டைமுக்குள்ளே சேர்த்தி வச்சு நம்ம எதிர்பார்த்தது போல் 2 பேர்த்தையுமே வளைஞ்சு சேர்த்தி வைக்கணும். அதனால் 2 பேர்த்தையுமே ஒன்று சேர்த்தி வச்சிடலான்னு முடிவு பண்ணியாச்சு. 40 நாள்லேயே ஒரு பேச்சு வரும். அதனால் நான் சொன்ன அடுத்த ஒரு 5 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே உனக்கு கண்டிப்பாக சேர்த்தி வச்சுருவேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது வரைக்கும் தவறாமல் என்னை பார்த்துட்டு போ. நான் கருப்பேன் கூடவே விரும்பேன். வர்ற வியாழன் இல்லை, அடுத்த வியாழக்கிழமைக்கு என்னை பார்த்துட்டு போ. உனக்கு நோய் நொடி இல்லாமல் சரி பண்ணி கொடுத்து நான் கருப்பேன் காப்பாற்றி கொடுத்தா போதுமா? அதனால் அதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. நான் கருப்பசாமி கூடவே வரம்போ கண்டிப்பாக அமைச்சிருவேன். இன்னும் செலும்ப வச்சு வேணுங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா குடும்பத்தை மறந்துடுவேன். அதனால தான் இப்போ கொஞ்சம் பெண்டிங் வச்சுருக்கேன். பேச்சுவார்த்தை நடத்தி முதல்ல ஒன்று சேர்த்திடுவான். அதே போல் நீ நினச்சது போலயே படிக்க வச்சதுக்கு உண்டான வேலை ஆடிட்டிங்கா அப்படியே இல்லையா? அந்த ஆடிட்டிங்கிட்ட உனக்கு நான் அமைச்சு கொடுத்துருவேன் கூடவே வரும்போது. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் ஜந்த ஊருப்பா. கருப்பசாமி மறுபடி சென்னிமலை போயிடுச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு நிரந்தரமான ஒரு வேலை அப்படின்னா விறகெல்லாம் போய் வெட்டுறோம் அப்படி இல்லையா? அதனால் நிரந்தரமான எனக்கு வேலை வேணும்னு நிரந்தரமாக உனக்கு வேலை கொடுத்துட்டேனா? கொடுத்து அதே போல் உனக்கு நினச்சது போல் கணவனையும் திருத்தணும். திருத்தியாச்சா அப்படின்னு ஓடி போய் கால் வந்துட்டுவான். அதே போல் கருப்பசாமி எனக்கு என் மகன் டீச்சருக்கு படிக்கணும். அதனால் படிப்பு முடிஞ்சுது. அதனால் எனக்கு வேலையை மட்டும் நல்ல வேலையை எனக்கு அமைச்சு தரணும். அப்படி தானே? அதனால் வேலை மட்டும்தான் சரியான வழிக்கு அமையலை. அதனால் இத்தனை நாளாக படிக்கணும்னு கேட்டேன், படிக்கவும் வச்சாச்சு. அதே போல் எனக்கு நல்ல வேலை அமைச்சு தரணும். நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். நான் கொடுக்குற கனியை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. சரியா? அதே போல் கருப்பசாமி எண்ணி ஒரு 13 நாளைக்கு அப்புறம் நீ வேலைக்கு ட்ரை பண்ணு. வேலையும் கிடச்சா அதே போல் மேல் படிப்பும் படிச்சிடலாம். அந்தளவுக்கு உருவாக்கின போதுமில்ல. அதே போல் நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். போன வருஷம் பால் கூட எடுத்தான். இப்போ எல்லாம் குடும்பத்தை ஒன்று சேர்த்தி வச்சு குடிக்கிறதுக்கும் இல்லாமல் சரி பண்ணி விறகு வெட்டுற தொழிலும் உனக்கு நல்லா அமைச்சு கொடுத்தாச்சு. இந்த வருஷமும் குடும்பத்தோட பால் கூட எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீல்ல. அதே போல் அடுத்த ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே உனக்கு சொந்த வீடு ஒன்றே ஒன்று தான் பாக்கி. அப்படி தானே?
அதில் ஆசை. அதே போல் சொந்த வீட்டையும் கருப்பசாமி கட்டி பிள்ளைக்கு நல்லபடியாக வாழை மரம் சொந்த வீட்டில் கட்டுற மாதிரி உருவாக்கினா போதும்ல. நான் கருப்பசாமி கூடவே வரவா. அதே போல் காப்பாற்றி தந்துடும்போ. உன்னோட கணவரை வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்க்க சொல்லு. அப்படியா, சரிப்பா. கருப்பசாமி மறுபடி சேலம் போயிடுச்சுப்பா. சேலம் எப்படியா கருப்பசாமி? ஃபேமஸான ஒரு புரோட்டா கடை வச்சுருந்தான். என்ன கடை வச்சுருக்க? என்ன வியாபாரம் பண்ணுறதில்ல? புரோட்டா கடை. அதான் ஓடி போய் பார்த்துட்டா பானே. புரோட்டா கடை வச்சுருந்ததுலேயும் நமக்கு ஆன முன்னேற்றம் இல்லாமல் இப்போ வீட்டையவே காப்பாற்ற முடியாத சூழ்நிலை. அதனால் யாரும் சப்போர்ட்டுக்கும் வரல. எல்லாமே இப்போது படிப்படியாக குறைஞ்சி வந்துருச்சு. அதனால் கருப்பசாமி உனக்கு வீட்டை காப்பாற்றி தரணும் மேடமானு. அதே போல் உனக்கு வியாபாரமும் பண்ணித்தரேன், உனக்கு வீட்டையும் காப்பாற்றி தரேன். போய் காலையில் வந்துடுவோம். அதே போல் கருப்பசாமி எனக்கு வர்ற வெள்ளிக்கிழமைக்கு உன்னோட இருப்பிடத்துலேருந்து கொஞ்சம் மண், அதே மாதிரி நீ போடுற புரோட்டா எனக்கு வேணுமே. கொண்டு வரல? சைடிஷ் என்ன கொண்டு வருவேன்? சரி, நீ அங்கே கடையில் என்னென்ன போடுறியோ அதெல்லாம் கொண்டு வரணும். புரோட்டாவும் எனக்கு 3 பேர்த்துக்கு கொண்டு வரணும். சரி, உனக்கு என்ன தோணுதோ நீ கொண்டுட்டு வா, நான் அதையும் பார்த்துட்றேன். அதே மாதிரி பாட்டிலு மாலையும் கொண்டு வந்துடணும். வர்ற வெள்ளிக்கிழமை பாட்டிலு மாலை, உனக்கு புரோட்டா, அதுவோ கடையில் நீ என்னென்ன போடுறியோ கொண்டுட்டு வா. நான் கருப்பசாமி அடுத்த ஒரு 4 மாதத்துக்குள்ளே அந்த வீட்டிலேருந்து கடனுக்கு கட்டுறதுக்கு வழி காட்டி அந்த வீடு விரயமாகாமல் உனக்கு கைப்பற்றி கொடுத்தா போதுமில்ல. அதே போல் கடனோட தொல்லை இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து ஒரு வழி காட்டுறேன். அடுத்த ஒரு 11 மாதத்துக்குள்ளே அதுக்குண்டான முயற்சியும் உனக்கு உருவாக்கி அந்த வீடும் காப்பாற்றி கொடுத்து பேர் சொல்கிற அளவுக்கு மீண்டும் இன்னொரு வாய்ப்பு உனக்கு பேர் உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமில்ல. அதே போல் உனக்கு கருப்பசாமி உருவாக்கி தரேன். கிட்டவா. ஹாஸ்பிட்டல் வந்து கேன்டீன் ஓப்பன் பண்ணலாம். நான் தான் சொல்லிட்டேனே, மேலும் மேலும் எல்லாமே பண்ணித்தரேன்டாமா. நான் உனக்கு மீண்டும் இன்னொரு வாய்ப்பு பேரும் புகழும் உனக்கு உருவாக்கி தரேன்ட்டேன். அதனால் இப்போ பேர் கொஞ்சம் அப்படியே கம்மியாக வருது. இப்போ 5 யூனிட்டா 6 யூனிட்டா? அதனால் 5 யூனிட்லேயுமே வந்து பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இன்னொரு வாய்ப்பு தரேன்னு உனக்கு நான் சொல்லியிருக்கேன். அப்போ வருமானத்தை கொடுத்தா தானே வீட்டை காப்பாற்ற முடியும். அதனால தான் ஒரு முடிவு சொல்லியிருக்கேன். நீ வெள்ளிக்கிழமைக்கு கொண்டுட்டு வா. வெள்ளிக்கிழமைக்கு உனக்கு கொடுத்துட்டு போகிறேன். அன்னையிலேருந்து நீ புதுசாக ஒரு பக்கம் உருவாக்கு. அத்தனையும் உனக்கு நடத்தி கொடுத்து வீட்டையும் காப்பாற்றி கருப்பை நல்லபடியாக உருவாக்கி தந்துடுறப்போ. யாரோட சப்போர்ட்டுமே வேணாம், நீ ஒருத்தனே போதும். கருப்பை நான் கூட இருக்கேன். எல்லாம் நல்லபடியாக போடுற முதல் வீண் போகாமல் உனக்கு வியாபாரம் நடந்தால் போதும்ல. நான் உனக்கு அமைச்சு தரப்போ. வெள்ளிக்கிழமைக்கு என்னை வந்து பார்.